எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால் மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறானுங்க சார். எனக்கு ஏன் ஒரு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னம்மா என்னாச்சு? அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. கோயிலுக்கு போன ஏதோ திருடனுங்க துரத்துனாங்க. என்னதான் பிரச்சனை? அவங்க சொன்னதாங்க ஐயா. நல்ல வேளை அவங்க இருந்ததுனால நான் தப்பிச்சேன். நீ எதுக்கு திடீர்னு அங்க போன? நான் தான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன்ல, நீ பாட்டுக்கு இரு, ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நீ இப்படி கிளம்பி போனா என்னமா அர்த்தம்? இல்லைங்க ஐயா, நான் சும்மா தான் போனேன். வழியில ஒரு அம்மன் கோயில்ல சுமங்கலி பூஜை நடந்துச்சு. அங்க போனப்போதான் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்தது. என்னம்மா நீ இப்படி சும்மா வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா அப்புறம் ஏன் மேலேயும் சூரிய மேலேயும் என்னதான் மதிப்பு வச்சிருக்க? நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கொடுக்கிற மரியாதை இதுதானா? இத்தனைக்கும் ஒண்ணு 2-3 வாட்டி கடத்திட்டு போயிருக்காங்க. அதை யாரு பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அப்படி இருக்கும்போது காலையில வீட்டுல தான் இருந்திருக்க, அப்புறம் திடீர்னு ஆளை காணோம். நாங்க உன்னை காணோம் நினைச்சு எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நாங்க என்னதாம்மா பண்றது? இல்லைங்க ஐயா, சூர்யா சருக்காக வேண்டிக்கிட்டு சாமி கும்பிடலான்னு தான் நாங்க போனேன். சரி விடுமா, எப்படியோ பெருசா பிரச்சனை எதுவும் ஆகாம நல்லபடியா வந்து சேர்ந்தீங்க, அதுவே போதும். சரி, நீ போய் பூஜையில் எல்லாரோடையும் சேர்ந்துருங்க. ஓரமா போய் ஒதுங்கி நிக்காம இந்த வீட்டு மருமகளா உரிமையோட எல்லாத்தையும் செய்யணும். போமா. பொதுவா வரலட்சுமி நோம்புன்னா பாட்டு பாடி தான் ஆரம்பிக்கணும். நீங்க யார் பாட போறீங்க? ரொம்ப சந்தோஷமா, அதே மாதிரி பண்ணிடலாம். ஆனா யார் பாடுறது? எனக்கு என் பொண்டாட்டிகிட்ட பாட்டு வாங்கத்தான் தெரியும், ஆனா பாடவெல்லாம் தெரியாதுமா. சும்மா இருங்க. மாப்பிள்ள ரொம்ப காமெடியா பேசுறாரு.